ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ஒரு லைட் வெயிட்டில் ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் ஃப்ரம் என்எஸ்கே தங்க மாளிகை. இவங்ககிட்ட லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக கிடைக்கும். 6 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 40 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன். இதில் பால்ஸ் செயின், சந்திரஹாரம் பேட்டர்ன், கேஸ்டிங்கில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு நிறைய பார்க்கலாம். வித் வேஸ்டட் டீட்டெயில்ஸோட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எஸ்டிமேஷன் தெரியணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்னா உடனே அவங்க ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. கொரியர் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. ஆனால் நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரெடியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தான் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பார்வையாக எந்த அளவுக்கு லுக் இருக்குது அப்படின்ட்டு தெரியும். அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸோ ரிங்கோ பேங்கிள் கலெக்ஷனாக வேணும்னாலும் நீங்கள் அப்படியே சைட் பை சைட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெக்லஸ் அண்ட் ஹாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இயரிங்ஸு, அப்புறம் தாலி செயின், தாலி உருக்கள், ரிங் கலெக்ஷன்ஸ், மாட்டல், சைடு இயரிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் வீடியோ மட்டும் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். வீடியோவில் சில கொஷின்ஸ் கூட நான் கேட்கலான் இருக்கேன். அதாவது கொஷின்ஸ் அப்படின்றத விட ஒரு சஜஷன், ஒரு ஃபீட்பேக் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இப்போ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லைனா வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லைனா கோல்டு விலை ஏறிட்டே இருக்கே ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, என்னடா பண்ணுறது இப்படி ஆகிட்டுருக்கு விலை அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து சேவிங்ஸ்க்குன்னு வாங்குறவங்க இருப்பாங்க, இல்லை மேரேஜ் இருக்குது அதுக்கு வாங்கணும், இல்லை ஸ்பெஷலாக வந்து பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் அதாவது ஒரு ஜுவல்லரி 2 ஜுவல்லரியாக சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறையா ட்ரீம் இருக்கும் மெயினாக. ஸோ இந்த மாதிரி ரேட் ஏறிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ இது உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கூட நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ரேட் ஏறிட்டே போகுது இல்லையா? ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அதை பற்றி? கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்குது. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்டுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் டெஃபினட்டாக இந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் சப்போஸ் வந்து இல்லை இப்படி இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாவது கோல்டில் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்ப்பா அப்படின்னாலும் என்ன மாதிரி சேவிங்ஸ் பிளான் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லைக் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இல்லை வந்து சிட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு கட்டி சேர்த்து வைக்கிறது, இல்லைனா நம்ம வந்து வீட்டிலே ஒரு மணி சேவிங்ஸ் பேங்க் வந்து வச்சுருப்போம் இல்லையா, சின்ன சின்ன உண்டியில் சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் கோல்டு வாங்குறது, அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் டிப் எதாக இருந்தால் கூட கீழே மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. லைக் ஒரு கோல்டு பொறுத்த வரைக்கும் ரேட் ரொம்ப அதிகமாக ஏறிட்டே போகுது. அதாவது ஒரு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் ஏறிட்டே போகுது. அப்படின்றதுனால ஒரு கோல்டுக்கான சேவிங்ஸ் பற்றின வீடியோ வந்து ஒரு 1 வீக்கில் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் இருந்தால் கூட அதெல்லாமே சேர்த்து நல்ல ஒரு குட் வீடியோ, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில சேவிங்ஸ் டிப் வீடியோவும் சேர்த்து நான் கொடுக்கலான் இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட 2 வீடியோ நான் தொடர்ந்து அந்த வீடியோ வந்து மேக் பண்ணோன்னு பார்ப்பேன். எனக்கான ஒரு டைமு, எனக்கான ஒரு மைண்ட் செட், இல்லைனா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அது தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு 2 வீடியோ என்ன அப்படின்னா, ஒன்று உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ. என்கிட்ட கேட்காதவங்களே கிடையாது, அவ்வளோ பேர் கேட்டதுங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சில ரீலெல்லாம் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் 2வது வீடியோ வந்து சேவிங்ஸ் டிப் வீடியோ. சேவிங்ஸ் பிளான் பற்றி போடுங்க. ஸோ கோல்டு எப்படி வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை ஜென்ரலாகவே சேவிங்ஸ் பற்றின வீடியோ வந்து போடுங்கன்ட்டு டெஃபினட்டாக நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து மேக் பண்ணலான் இருக்கேன். இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி அந்த கொலுசு பேட்டர்னில் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான பேட்டர்ன் மாதிரி இருந்தது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6 கிராம்ஸ்லேருந்து இந்த நெக்லஸ் அவைலபிள் இருக்குது. அதில் இது வந்து 10 கிராம்ஸு. இது வந்து லிட்ரலி உங்களுக்கு ஒரு கொலுசோ ஒரு சைடு மாட்டலோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஃபேன்சியாக இப்போ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுற கலெக்ஷன்ஸு. அதிலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷனாக, ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் லைக் பண்ணுறாங்க. ஒரு டைமில் வந்து 90s அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து கொஞ்சம் பார்வையாக இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம லைக் பண்ணோம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக, ரொம்ப ட்ரெண்டியாக, அதே நேரத்தில் கொஞ்சம் சாலிட் பேட்டர்னாக அந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க. ஸோ நிறைய மிக்ஸ் தான் இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். அதுக்கேற்ற அந்த நாட் ஓன்லி தான் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் நெக்லஸு அண்ட் 6 கிராம்ஸ். இது பார்த்திங்கன்னா 18 கிராம். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஆக்சுவலாக ஒரு ஜுவல்லரியுமே அவங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் செயின் அந்த நெக்லஸை லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணலாம். டெஃபினட்டாக நம்ம ஜுவல்லரி போட்டு காட்டுறதும் சரி, அது மேலே வச்சு காட்டுறதுக்கும் லிஃப்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், என்எஸ்கே தங்க மாளிகையில் சேவிங்ஸ் பிளான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ்,
சேவிங்ஸ் பிளான் இருக்குது. நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது எங்களோட சேவிங்ஸ் பிளான் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டபுளாக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கா, இல்லைனா வந்து சிட்டு ஸ்கீம் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் என்கொயரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த ஷாப் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் டவுட் வந்து கிளாரிஃபை ஆகிடும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயும் போகலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் சிட்டு ஸ்கீம் மந்த்லி சேவிங்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்கீம்லேயும் போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 11 மந்த் ஸ்கீம் அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரேட் வந்து நம்ம தாறுமாறு ஏறிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு வேஸ்டேஜ் திருப்பி எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டிலாம் பே பண்ணும்போது ஒரு ரவுண்ட் ஃபிகர் பார்த்திங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு சேவிங் ஸ்கீம் வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸு. அண்ட் இது வந்து ஒரு சந்திரஹாரம் பேட்டர்ன் பால்ஸ் செயினில் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அந்த சந்திரஹாரம் டிசைன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஃபேவரெட். என்னோடய ரிலேட்டிவ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அண்டு எங்கள் அத்தை எல்லாம் கூட வச்சுருக்காங்க அந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே. அண்ட் அந்த டிசைன் அப்போவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 60 கிராம் 50 கிராம் அந்த மாதிரிலாம் வந்தது. இப்போ அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஒரு 32 கிராம்ஸ்லேருந்தே அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த செயின் பேட்டர்னில் நான் சொல்கிறது வந்து 7 ஸ்டெப் செயின் சந்திரஹாரம் பேட்டர்ன். அது கூட நான் காமிச்சிருப்பேன் ஒரு ஜுவல்லரி ஷோரூம்லேருந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு 4 லேயர் 5 லேயர்னு சொல்லிட்டு பால்ஸ் வச்சு வருது. இன்னும் ஸ்ட்ராங்காகவே வரும். இது வந்து வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக சிம்பிளாக நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இது வந்து ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றோட ஒன்று வந்து மிங்கிள் ஆகாது. பட் நான் சொல்கிற பேட்டர்ன் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் கெஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து 80s 90s அந்த ஜென்ரேஷன் மாடல். ஏன்னா எங்கள் அத்தைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு கூட மிக்ஸ் ஆகிடும். திருப்பி அதை அலைன் பண்ணி வேர் பண்ணணும். ஆனால் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். ஸ்பெஷலி அவங்க வந்து மைசூர் சில்க் சாரீலாம் வேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்கென்சா சாரீஸ்லாம் ஆக்சுவலாக அப்போவே ரொம்ப ட்ரெண்டு. அது என்ன மெட்டீரியல் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி ஷைனியாக ஒரு மாதிரி பேப்பராக டிஷ்யூ டைப் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்க வேர் பண்ணும்போது அந்த சாரீக்கு அந்த ஜுவல்லரி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப சின்ன பொண்ணு அது பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். வா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சாரீ வந்து இப்போ தான் நிறைய ஓகே இந்த சாரியோட பேர் இதுவா அப்படின்றது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அந்த மாதிரி சாரீஸ்க்கு அந்த ஜுவல்லரி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ 32 கிராம்ஸ் 30 கிராம்ஸு அண்ட் 40 கிராம்ஸ்னு சொல்லி எல்லா வெயிட்லேயுமே கொண்டு வந்திருக்காங்க. அது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து வரிக்காய் பேட்டர்னுமே 4 பவுண்டில் இருக்குது. அதுவும் பென்னண்டோடு வருது. அண்ட் இந்த ஸ்டெப் செயினுமே பார்த்திங்கன்னா 34 கிராம் வரும். இதுவும் ஸ்ட்ராங்கான டிசைன். இது வந்து உள்ளே கொஞ்சம் சரடு கோர்த்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் பென்னண்ட்டுமே நல்லா எனாமல் ஒர்க்கில் பெருசாக கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன்ஸ்க்கெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா எந்த ஸ்டோனுமே இல்லாமல் வரக்கூடியது தான் பெரிய ப்ளஸ். இந்த பென்னண்ட் செயின் பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுவேன்னு கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஏன்னா 25 கிராம்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஹிப் செயினாகவும் போட்டுக்கலாம், ஹாரமாகவும் போட்டுக்கலாம். அதுலேயும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த செயின் டைப்பில் ரொம்ப திக்காக பெருசாலாம் இல்லாமல் தின்னாக போடுறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ 2-in-1 பர்பஸ்க்கு அந்த ஹாரம் வந்து தி பெஸ்ட்டு. அண்ட் இது வந்து உங்களுக்கு 37 கிராம் வரும். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிசைன். அண்டு பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரைட் ஹேண்டில் போட்டிருக்கேன் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு ஒரு கொல்கத்தா மாடலில் ஹேங்கிங்ஸோடு வரும். ஐ திங்க் அது லைக் 4-7 அந்த மாதிரி நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் தனியாக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து 14 கிராம்ஸ் இந்த நெக்லஸ். அண்ட் நான் வேர் பண்ணிக்கிற சோக்கர் வந்து இட்ஸ் லைக் அரௌண்ட் 18 to 19 கிராம்ஸ் நினைக்கிறேன். ஆன்டிக் சோக்கர் அந்த டிசைன். ஸோ ஆன்டிக் சோக்கர். ஏன்னா இதோட வெயிட் நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் அது வந்து இன்னொரு வீடியோக்காக ஜஸ்ட் நான் வேர் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கறதுனால அந்த கிராம்ஸை நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஒபலாக மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து 4 பவுண்ட் வரும் இந்த ஹாரம். அண்ட் இந்த ஃப்ளோர் வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வேறு என்ன டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம்னா தாலி முகப் செயின், அப்புறம் இந்த மாதிரி நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன். பேக் சைடில் ஒரு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறைய கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் ராட் பேங்கிள்ஸுமே நிறைய நியூ லான்ச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன், கடா பேங்கிள் கலெக்ஷன் நிறைய பார்க்கலாம். நீங்கள் லைட் வெயிட்டில் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் நிறையவே பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. அண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசைனும் கூட வரிக்காய் மாடலில். இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து கொஞ்சம் வி டைப்பில் வரும், ஃப்ளக்ஸியாக வரும். இது வந்து நீங்கள் வெறும் அந்த
ஹாரம் மட்டுமே போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் சோக்கரை விட ஒரு தின் செயின் அது மாதிரி போட்டுட்டு இல்லைனா வெறும் ஹாரமே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஜால் டிசைனில் கெட்டி மாடல். இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த கேரளா டைப் ஜுவல்லரி மாதிரி இருக்கும். பட் இது வந்து அதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஷைனியாக க்ளாஸியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கெட்டி மாடல், இது லைட் வெயிட் மாடலில் நல்லா கெட்டி மாடல் அது. அண்ட் இதுவுமே அகைன் அதை மாதிரி தான். இதுவும் நீங்கள் ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த குட்டி குட்டி பால்ஸ் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு நியூ டிசைன். ஸோ இதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே, இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை நான் வந்து இப்போ வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன், ஆர்எல்ஸ் இது நான் வந்து சேவிங் ஸ்கீம் மூலம் போகிறேன் அப்படின்னாலும் அது எஸ்டிமேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து கொரியருமே கூட அவைலபிள் இருக்குது. இந்த டிசைன் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக ஒரு 2 சைடில் முகப்பு வச்சு 3 லேயரில் வரக்கூடிய ஒரு செயின். இது வந்து நிறைய பேர் சைடில் அந்த ஹிப் செயினாக போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ மற்றவங்க வந்து நிறைய அது நல்லாவும் இருந்தது, ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி சாரீ லெஹெங்காஸ்லாம் போடுவாங்க, அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஹிப் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி